ஹலோ ஆஸ்பிரன்ட்ஸ். ஸோ ரயில்வேவுடைய குரூப் டி நோட்டிஃபிகேஷன் வந்ததுலேருந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கேட்கக்கூடிய மெயினான கேள்வி, சார் ப்ரிஃபரன்ஸ் எப்படி கொடுக்கணும்? இந்த போஸ்டிங்கோடைய ஜாப் நேச்சர்கள்லாம் என்ன? ஒரு 14 போஸ்டிங் கிட்ட இருக்கே. இந்த ஒவ்வொன்னுக்கும் ஜாப் நேச்சர் என்னன்னு சொல்லி சொல்லுங்க. அண்ட் அதே மாரி எதுக்கு நைட் ஷிஃப்ட் இருக்கும்? எதுக்கு வந்து அலவன்ஸ் அதிகம்? ஒர்க் லைஃப் பேலன்ஸ் எதுக்கு இருக்கும்? இந்த மாரி நெறைய கேள்விகள் நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் கேட்க ஆரம்பிச்சாங்க. ஸோ அந்த வகையில அப்ளிகேஷன் ஆரம்பிச்ச இந்த தேதியில உங்களுக்கு வந்து அப்ளை பண்றதுக்கு முன்னாடி இத போட்டோம்னா தான் யூஸ்ஃபுல்லா இருக்குன்றதுனால, உங்களுக்கு இந்த வீடியோவ நாங்க கொண்டு வந்திருக்கோம். ஸோ இதுவரைக்கும் நீங்க அப்ளை பண்ணலன்னா, கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். மொத்தம் 14 போஸ்டிங்ல கேட்டகரி வைஸ் நான் அத பிரிச்சிருக்கேன். உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்டின்னா, முதல்ல எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மென்ட்ல இருக்கக்கூடிய கேட்டகரிலாம் பார்க்கலாம். இது எல்லா போஸ்டிங்க்குமே 10த் படிச்சிருந்தாலே எலிஜிபிள் தான். பட் இருந்தாலும் இதுல இருக்கக்கூடிய சில நுணுக்கங்கள் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். சரிங்களா? ஸோ போஸ்டிங் அசிஸ்டன்ட் டிஆர்டி டிராக்ஷன் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்றோம். இது மெயினா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓவர் ஹெட் எக்யூப்மெண்ட்டை மெயின்டைன் பண்றது, உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிக் ட்ரெயின்ஸுக்கு பவர் கொடுக்கக்கூடிய விஷயமா அது இருக்கும். சரிங்களா? ஸோ அதே மாதிரி டவர்ஸ் கிளைம் பண்றது, ஒயர் இஷ்யூஸ் ஏதாவது வந்துச்சுன்னா அதை ஃபிக்ஸ் பண்றது, இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த அசிஸ்டன்ட் டிஆர்டி அப்படின்ற போஸ்டிங்ல இருக்கும். ஷிஃப்டோட ஒர்க் வந்து பாத்தீங்கன்னா 8 ஹவர்ஸ் தான். பட் வந்து ஏதாவது பிரேக் டவுன் நடக்குது அப்படி இப்படின்னு பாத்தீங்கன்னா டக்குன்னு அர்ஜென்ட் கால் வந்தா நம்ம அது போற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஒர்க் லைஃப் பேலன்ஸ் வந்து கொஞ்சம் மாடரேட் தான். ஏன்னா பிசிக்கல் வேலை கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஒரே ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா பிக்ஸடான ஹெட் குவார்டர்ஸ் தான். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹெட் குவார்டர் சுத்தி என்ன பஞ்சாயத்து நடக்குதோ அதை நீங்க தீர்த்து வச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சரியா? ஸோ ஒர்க் கொஞ்சம் கஷ்டம் தான். பட் இந்த இடத்துல வந்து ஃபிக்ஸடான ஒர்க் ஹவர்ஸ் இருக்கு. அண்ட் மோர் ஓவர் கொஞ்சம் பிசிக்கல் ஃபெட்டிக் இருக்கக்கூடிய போஸ்டிங். ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்கு. அடுத்து அசிஸ்டன்ட் ஆபரேஷன்ஸ் எலக்ட்ரிக்கல் அப்படின்னு சொல்றப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க? அந்த எலக்ட்ரிக்கல் அசெட்ஸை மெயின்டைன் பண்றது, பவரிங் சிஸ்டம்ஸை பார்த்துக்கிறது, சேஃப்டி கம்ப்ளைண்ட்ஸ்லாம் இருக்கா, ஸ்டேஷனும் அதை சுற்றி இருக்கக்கூடிய இடங்களும் இருக்கான்னு சொல்லி பார்க்கறது. ஸோ இதுக்கு வந்து 8 ஹவர் ஷிஃப்ட் தான். ஆனால் என்னன்னா இதுக்கு நைட் ஷிஃப்ட்ஸ் இருக்கும். சரிங்களா? இதுக்கு நைட் ஷிஃப்ட் இருக்குன்னு 100% சொல்ல முடியாது. பட் ஆனால் டக்குன்னு பிரேக் டவுன் ஆச்சு அப்படின்னா கூப்பிடுவாங்க அந்த மாதிரி சொல்றாங்க. ஆனா இதுக்கு நைட் ஷிஃப்ட்ஸ் கண்டிப்பா இருக்கும்னு சொல்றாங்க. என்னன்னா பிரிடிக்டபிள் ஷிஃப்ட் ரொட்டீன் தான். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டக்குன்னு திடீர்னு ஏஞ்சி வாப்பா தம்பி அப்படின்னு கூப்பிடாம பிரிடிக்டபிளான ஷிஃப்ட் ரொட்டீன் இருக்கும். இருந்தாலும் நைட் ஷிஃப்ட் இருக்கும் பட்சத்துல குட் அப்படின்னு சொல்லலாம் ஒர்க் லைஃப் பேலன்ஸ். ஸோ அடுத்த அசிஸ்டன்ட் டிஎல் அண்ட் ஏசி அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப, டிஎல்னா ட்ரெயின் லைட்டிங்னு சொல்றோம், ஏசினா ஏர் கண்டிஷனிங் அப்படின்னு சொல்றோம். இது ரெண்டையுமே லைட்டிங் அண்ட் ஏர் கண்டிஷனிங் மெயின்டைன் பண்ண வேண்டியது உங்களோட வேலை. ஸோ ஆப்வியஸ்லி பேர்லேயே தெரிஞ்சிருக்கும், பேசஞ்சர் கோச்சஸ் பேட்டரிஸை செக் பண்றது, ஃபேனை செக் பண்றது, கூலிங் யூனிட்ஸ்லாம் செக் பண்றது நம்மளோட வேலையா இருக்கும். இது வந்து ஷிஃப்ட் பேஸ்டா இருக்கும். சம்டைம்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா டிராவல்லையுமே நீங்க போற மாதிரி இருக்கும். ரன்னிங் டியூட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரெயின் ஓடிட்டே இருக்கிறப்போ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டியூட்டி போடுவாங்க. ஏதாவது ஒரு இஷ்யூ இருக்கும் பட்சத்துல உங்களை தான் முதல்ல கூப்பிடுவாங்க. நீங்க தான் போய் இந்த கூல் யூனிட்ல ஏதாவது பிரச்சனையா, பேட்டரியில் ஏதாவது பிரச்சனையா அப்படின்றத பாக்குற மாதிரி இருக்கும். ஸோ ரன்னிங் டியூட்டி அப்படின்றப்ப இந்த டிடிஇஸ்லாம் இருக்காங்களப்பா, அவங்கள மாதிரி இருக்கக்கூடியவங்க இந்த ரன்னிங் டியூட்டில போவாங்க. அது ஏஎல்பி டிடிஇக்குலாம் ரன்னிங் டியூட்டி தான். ட்ரெயின் ஓடிட்டு இருக்கிறப்ப கூட வேலை அவங்களுக்கு இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய போஸ்டிங் தான் அசிஸ்டன்ட் டிஎல் அண்ட் ஏசின்னு சொல்லுவாங்க. இதுக்குமே ஒர்க் லைஃப் பேலன்ஸ் மாடரேட் தான். நல்லா இருக்குன்னு கூட சொல்ல முடியாது. ஏன்னா கொஞ்சம் டிராவல் அதிகமா இருக்கும். அண்ட் மோர் ஓவர் டிராவல் இன் த சென்ஸ் நைட் ட்ரெயின்ஸ் இருந்தா நைட் ஷிஃப்ட்ஸும் கண்டிப்பா இருக்கும். சரிங்களா? நைட் ட்ரெயின்ஸ் இருந்தா நைட் ஷிஃப்ட்ஸ் இருக்கும். அடுத்து அசிஸ்டன்ட் லோகோ ஷெட் எலக்ட்ரிக்கல். இது உங்களுக்கு வந்து ஷெட்ல எலக்ட்ரிக்கல் ரிப்பேர் பார்க்கக்கூடிய வேலை. அந்த எலக்ட்ரிக்கல் இன்ஜின்ஸ்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் நீங்க சரி பண்ணக்கூடிய வேலையா இருக்கும். அதே மாதிரி கிளீனிங் அண்ட் அசிஸ்டிங் இன் மோட்டார் மெயின்டெனன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. மோஸ்ட்லி ஃபிக்ஸட் ஹவர்ஸ் தான் இருக்கும். சரிங்களா? எல்லாத்துக்குமே ஃபிக்ஸட் ஹவர்ஸ் தான். அண்ட் மோர் ஓவர் இதுதான் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் ரொம்ப இந்த எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்ல நல்லா இருக்கக்கூடியது. ஏன் அப்படின்னா உங்களுக்கு நைட் ஷிஃப்ட்ஸ் இருக்காது. இண்டோரான ஒர்க் என்விரான்மெண்ட் இருக்கும் வித் ரெகுலர் ஹவர்ஸ். இப்போ காலையில போயிட்டு சாயங்காலம் வரணும். அந்த ஷெட்ல என்னென்னலாம் ப்ராப்ளம்ஸ் இருக்கோ, அதாவது அந்த ஷெட்டுக்குள்ள வரக்கூடிய இதுல கோச்சஸ்ல என்னென்ன ப்ராப்ளம் இருக்கோ அதை சரி பண்ற மாதிரி இருக்கும். சரியா? ஸோ இருக்கலே ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அப்படின்ற பட்சத்துல இது கொஞ்சம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்ல ஓகே அப்படின்னு சொல்லலாம். சரியா? அடுத்த பட்சத்துல உங்களுக்கு இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிருவோம். அசிஸ்டன்ட் ட்ராக் மிஷின் அப்படின்றப்ப assisting the operation and daily maintenance of heavy machines which is used to level and pack tracks. Shift duty தான் இருக்கும். கேம்ப்ல இருக்கிற மாதிரி தான் இருக்கும். கோச் எங்க இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா மேக்சிமம் உங்களுக்கு வந்து எப்படி சொல்றதுன்னு வச்சுப்போமே, தெளிவா சொல்லணும் இந்த வீடியோக்கு வந்து ஐ மீன் சாரி இந்த போஸ்டிங் வந்து உங்களுக்கு தெளிவா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து உள்ளூர்ல போஸ்டிங் போடுற இடத்துக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் தூரமா இருக்கும். ஸோ நிறைய நேரம் நீங்க வந்து வெளியூர்ல இருந்து வேலை பார்க்குற மாதிரி இருக்கும் அப்படின்ற ஒரு சேலஞ்சிங்கான விஷயம் இதுல இருக்கிறதுனால இது வந்து
ரொம்ப பெரிய விஷயம்னு சொல்ல முடியாது. அப்பப்போ ஒரு இது மாரி வரும். ஒரு ஷிஃப்ட் மாரி வரும் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ ஷிஃப்ட் டியூட்டி நீங்க ஒரு ஷிஃப்ட் போடுறப்ப நீங்க போய் என்ன பண்ணணும்? கேம்ப் கோச்சஸ், வொர்க் சைட்ஸ் பக்கத்துல இருக்கக்கூடிய கேம்ப் கோச்சஸ்ல இருந்து நீங்க இந்த வேலைய பார்க்கறதுனால கொஞ்சம் சேலஞ்சிங்கா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. மேபி அது உங்க வீட்டுக்கு பக்கத்திலேயே கூட அமையலாம். பட் இட் டிபெண்ட்ஸ். சரியா? ஸோ அந்த வகையில ட்ராக் மெயின்டெய்னர் இதுதான் பேக் போன் ஆஃப் ரயில்வேஸ்ன்னு சொல்லுவாங்க. இவங்க தான் வந்து அ ட்ராக்ஸ பேட்ரோல் பண்ண போறாங்க, ரிப்பேர் பண்ண போறாங்க. இந்த மாரி எல்லா வேலைகளும் அவங்க தான் பார்க்க போறாங்க. சரியா? ஸோ இது மோஸ்ட்லி டே ஷிஃப்ட்டா தான் இருக்கும். 8 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் இருக்கும். சம்டைம் நைட் பேட்ரோலிங் இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. ட்ராக்ஸ்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? இல்ல ஏதாவது வருதா போதான்னு பார்க்கறதுக்கு ப்ராப்ளம் இருக்கு. இருக்கறதுலே ஒன் ஆஃப் த ஹார்டஸ்ட் ஜாப் ட்ராக் மெயின்டெய்னர் பெருசா யாரும் பிரிஃபர் பண்ண மாட்டாங்க. ஆனா ஆப்வியஸ்லி இதுதான் வேகன்சி அதிகமா இருக்கும். இருக்கறதுலே கொஞ்சம் ஹார்டஸ்ட் ஜாப் எப்பயுமே பிசிக்கல் டிமாண்டிங் இருந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? அடுத்து அசிஸ்டன்ட் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்றப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா ரயில்வே பிரிட்ஜஸ் வந்து மெயின்டைன் பண்ணக்கூடியதான் உங்களோட வேலை. இதான் முக்கியமான பாயிண்ட். இதுவுமே ரெகுலரான டே ஷிஃப்ட்ஸ் தான். ஸோ அதனால அதை பத்தி பிரச்சனை கிடையாது. ஓரளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மாடரேட்டான ஒரு ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இருக்கும். யூசுவலி ஃபிக்ஸட் ஹவர்ஸ் இருக்கும். என்னன்னா இப்போ பிரிட்ஜ்ன்ற பட்சத்துல ஆஃபீஸ்க்கும் பிரிட்ஜுக்கும் உங்களுக்கு தூரமா இருக்கும். கரெக்டா? டைரக்டாவே அங்க போக மாட்டீங்க. ஆஃபீஸ் வருவீங்க. ஆஃபீஸ்ல இருந்து பிரிட்ஜுக்கு கூட்டு போவாங்க. ஸோ அந்த மாதிரி வேலைகள் இருக்கக்கூடியதுனால கொஞ்சம் அலைச்சல் இருக்கக்கூடிய வேலை. அடுத்து அசிஸ்டன்ட் பிவே அதாவது பெர்மனன்ட் வே அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ட்ராக் இன்ஸ்பெக்ஷன், ட்ராக் பாராமீட்டர்ஸை மெஷர் பண்ணி ரெக்கார்டிங் கீப் பண்றது இது எல்லாமே உங்களுக்கு இந்த அசிஸ்டன்ட் பிவேல இருக்கும். டே ஷிஃப்ட் தான் மேக்ஸிமம். ஸோ மாடரேட்டான ஒரு ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இருக்கும். நிறைய ட்ராக்ல நடந்து போறதுனால உங்களுக்கு மேபி அந்த பிசிக்கல் ஃபெட்டிக் வரலாம் அப்படின்னு கூட சொல்லலாம். சரியா? நான் சம்மரைஸ் பண்றேன்டா எல்லா போஸ்டிங்குமே. அடுத்து டிராஃபிக், மெக்கானிக்கல், எஸ்என்டி சிக்னல் அண்ட் டெலிகாம பார்ப்போம். பாயிண்ட்ஸ்மேன் அப்படின்னு சொல்றப்ப உங்களோட வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா ட்ராக் ஸ்விட்சஸ் வந்து ஆப்ரேட் பண்றது, ஷண்டிங்க்கு உதவுறது, அதே மாதிரி சிக்னல்ஸ் பைலட்ஸுக்கு சிக்னல்ஸ் காட்டுறது. சரிங்களா? ஸ்ட்ரிக்டா 8ல இருந்து 12 மணி நேரம் வரைக்கும் கூட ஷிஃப்ட் இருக்கலாம். சரிங்களா? ஸோ 12 மணி நேரம் ஷிஃப்ட் கூட இருக்கலாம். உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு ஒர்க் லைஃப் பேலன்ஸ் கொஞ்சம் மாடரேட் தான். ஏன்னா ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமா இருக்கிறதுனால இந்த கிளியர் ஆஃப் டைம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்மியா இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது ஷிஃப்ட் டைமிங் கொஞ்சம் அதிகம் அப்படின்னு கூட சொல்லலாம். சரியா? அடுத்த அசிஸ்டன்ட் கேரேஜ் அண்ட் வேகன் அப்படின்னு சொல்றப்ப நீங்க வந்து பிட் லைன்ஸ்ல வேலை பார்ப்பீங்க. ரிப்பேர் கோச்சஸ் உடைய அண்டர் ஃப்ரேம்ஸ்ல, பிரேக்கிங் சிஸ்டம்ல இந்த இடத்துலலாம் வேலை பார்க்கக்கூடியவங்களா இருப்பீங்க. 8 ஹவர்ஸ் ரொட்டேட்டிங் ஷிஃப்ட் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்டேபிளான லொகேஷன் இருக்கிறதுனால வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இருக்குன்றாங்க. அடுத்த அசிஸ்டன்ட் எஸ்என்டி சிக்னல் அண்ட் டெலிகாம் சிக்னல்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷனை மெயின்டைன் பண்ணக்கூடியது உங்களோட வேலை. பாயிண்ட்ஸை, கேபிள்ஸை, இன்டர்காம்ஸை இதுவும் ஷிஃப்ட் ஒர்க் இருக்கும். சரிங்களா? இல்லை டே ஒர்க்கும் இருக்கலாம். டிபெண்ட்ஸ் அப்பான் த டிபார்ட்மெண்ட் எந்த இடத்துல போஸ்டிங் போடப்படுறீங்க அப்படின்னு. ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸலண்டான ஒரு ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இருக்கும். ஏன்னா டெக்னிக்கல் ஒர்க் தான் இருக்கும். ரொம்ப பிசிக்கல் ஒர்க் இல்லை அப்படின்றதுனால. அடுத்து அதே மாதிரி அசிஸ்டன்ட் எஸ்என்டி ஒர்க் ஷாப் அப்படின்றப்ப இதுவாது இருக்கக்கூடிய எல்லா பாயிண்ட்ஸ் கேபிள்ஸை செக் பண்ணுவோம். பட் ஆனால் இது மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒர்க் ஷாப் என்விரான்மெண்ட்குள்ளே, ஃபேக்டரி என்விரான்மெண்ட்குள்ளே இருக்கிறதுனால ஃபிக்ஸடான ஹவர்ஸ் தான். காலையில் 5 மணிக்கு போனீங்கன்னா காலையில் 9 மணிக்கு போனீங்கன்னா சாயங்காலம் 5 மணிக்கு வந்துடுவீங்க. இதான் இருக்கிறதுலே பெஸ்ட். சரிங்களா? இந்த மொத்த கொடுக்கப்பட்டதிலே இப்போ அது வரைக்கும் நான் சொன்னதிலே நைட் ஷிஃப்ட் இல்லாத, அவுட்டோர் பேட்ரோலிங் இல்லாத, ஃபேக்டரியிலேயே பிசிக்கல் லேபர் கம்மியா இருக்கக்கூடிய போஸ்டிங் அப்படின்றப்ப அசிஸ்டன்ட் எஸ்என்டி ஒர்க் ஷாப் தான். ஸோ இது இருந்தது அப்படின்னா தாராளமாக கண்ணை மூடிட்டு நீங்க இதை போடலாம். சரியா? இப்போ நான் சொன்ன போஸ்டிங்லேயே எதுக்கெல்லாம் நைட் ஷிஃப்ட், எதுக்கெல்லாம் டே ஷிஃப்ட் இருக்கு அப்படின்னு சொல்றேன். ஸோ அந்த வகையில் ஸ்ட்ரிக்ட்லி டே அண்ட் ஜென்ரல் ஷிஃப்ட் இருக்கக்கூடிய போஸ்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது டே ஷிஃப்ட் மட்டும் இருக்கக்கூடிய போஸ்டிங் அப்படின்னு பார்க்குறப்ப அசிஸ்டன்ட் எஸ்என்டி ஒர்க் ஷாப், அதாவது சிக்னல் அண்ட் டெலிகாம் ஒர்க் ஷாப், பிரிட்ஜ், அதுக்கப்புறம் பெர்மனன்ட் வே, இது எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பா டே ஷிஃப்ட் மட்டும்தான் இருக்கும். மோஸ்ட் டேஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா டே ஷிஃப்ட் ஆகும். எப்பயாவது நைட் ஷிஃப்ட் இருக்கக்கூடிய போஸ்டிங் பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ட்ராக் மிஷின், ட்ராக் மெயின்டெய்னர். அடுத்து ரொட்டேட்டிங் ஷிஃப்ட், எப்பயுமே நைட் ஷிஃப்ட் இருந்துகிட்டே இருக்கும். ஐ மீன் எப்பயுமேனா ஒரு வாரத்துக்கு 2 நைட் ஷிஃப்ட்ஸா இருக்கக்கூடிய போஸ்டிங் அப்படின்னு பாக்குறப்ப உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ஆபரேஷன், அசிஸ்டன்ட் லோகோசிட், பாயிண்ட்ஸ்மேன், அசிஸ்டன்ட் கேரேஜ் அண்ட் வேகன், அசிஸ்டன்ட் எஸ்என்டி, அசிஸ்டன்ட் டிஆர்டி. ரன்னிங் டியூட்டி நான் ஏற்கனவே சொன்னதுதான், இர்ரெகுலரா இருக்கும். உங்களுக்கு வந்து நைட்டு டே அப்படின்ட்டு ட்ரெயின் போற டைம்ல இருக்கக்கூடிய ரன்னிங் டியூட்டியில் இருக்கக்கூடிய போஸ்டிங் பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் டிஎல் அண்ட் ஏசி. சரிங்களா? ஸோ அப்போ அந்த வகையில நைட் ஷிஃப்ட் தான் எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை, நைட் ஷிஃப்ட் பார்க்கறது எனக்கு பாசிபிளே இல்லை அப்படின்னீங்கன்னா நீங்க முதல்ல இந்த 3 போஸ்டிங்கை போட்டலாம். நைட் ஷிஃப்ட்ஸ் எப்பயாவது வந்தா பரவாயில்லன்றப்ப இந்த 2 போஸ்டிங் இருக்கு. நைட் ஷிஃப்ட்ஸ் ரெகுலரா இருக்கும். ரொட்டேட்டிங் நைட் ஷிஃப்ட், டெய்லிலாம் நைட் ஷிஃப்ட் இருக்காதா, ரொட்டேட்டிங் நைட் ஷிஃப்ட்ஸ் இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு இந்த போஸ்டிங்ஸ் இருக்கு. அண்ட் ரன்னிங் டியூட்டி இருக்கும் பட்சத்தில் டிஎல் அண்ட் ஏசி இருக்கு. சரியா? ஸோ இது இல்லாம உங்களுக்கு நிறைய
போஸ்ட் ரிலேட்டட் அலவன்சஸும் நிறைய இருக்கு. எனக்கு கொஞ்சம் காசு நிறைய வேணும் சார் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ட்ராக் மெயின்டெனருக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்க் அண்ட் ஹார்ட்ஷிப் அலவன்ஸ். நீங்க நிறைய பிசிக்கல் ஒர்க் பார்க்கும் பட்சத்தில் ட்ராக் மெயின்டெனர் மாதிரியான போஸ்டிங்க்கு உங்களுக்கு ரிஸ்க் அண்ட் ஹார்ட்ஷிப் அலவன்ஸ் கொடுப்பாங்க. நைட் டியூட்டி பார்த்தாலே நைட் டியூட்டி அலவன்ஸ் உண்டு. ஸோ இருக்கக்கூடிய எல்லா போஸ்டிங்க்குமே நைட் டியூட்டி இருந்துச்சுன்னா நைட் டியூட்டிக்கு அலவன்ஸ் உண்டு. இது இல்லாமல் நேஷனல் ஹாலிடே எப்போ நீங்கள் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா அதுக்குமே உங்களுக்கு சம்பளம் பயங்கர அதிகமாக தருவாங்க. டெய்லி அலவன்ஸும் டிராவல் அலவன்ஸ் பண்ணும் பட்சத்தில் நீங்கள் எவ்வளோ கிலோமீட்டர் போறீங்களோ அந்த கிலோமீட்டருக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு டிராவல் அலவன்ஸ் அப்படின்றத மாற்றி கொடுப்பாங்க. இது இல்லாமல் ரன்னிங் அலவன்ஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உண்டு. டிராவல் அலவன்ஸ் எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் கொடுக்குறது தான். பட் ரன்னிங் அலவன்ஸ் அப்படின்றது ட்ரெயினில் நீங்கள் போகும் பட்சத்தில் உங்களுக்கு அந்த ட்ரெயின் நீங்கள் போயிட்டு வர அந்த தூரத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ரன்னிங் அலவன்ஸும் உண்டு. ஸோ இந்த அலவன்சஸ்லாம் சில போஸ்டிங்க்கு தான் இருக்குன்ற பட்சத்தில் இந்த போஸ்டிங்கில் நீங்கள் இருந்தீங்கன்னா மற்ற போஸ்டிங்ஸை விட ஒரு 5000மோ 10,000மோ கொஞ்சம் அதிகமாக வரும். சாரி ஒரு 3000 டு 5000 அதிகமாக வரும். சரியா? ரைட். இது இல்லாமல் போஸ்ட் வைஸ் சேலரி டீடைல் பற்றி பார்ப்போம். அதிகமாக ஏர்ன் பண்ணக்கூடியது யாராக இருப்பாங்க அப்படின்னா ட்ராக் மெயின்டெனர் மற்றும் பாயிண்ட்ஸ்மேனாக இருப்பாங்க. ஏன்னா நைட் ஷிஃப்டோட அலவன்ஸ் இருக்கு, ஓவர் டைம் அலவன்ஸ் இருக்கு. இதெல்லாம் போகும் பட்சத்தில் உங்களுக்கு கொஞ்சம் ஹையர் பேவாக இருக்கும். அடுத்து டிஆர்டி நம்ம பார்த்தோம்ல, அவங்களுக்கு ரிஸ்க் அலவன்ஸும் ஓவர் டைம் அலவன்ஸும் உண்டு. ஒர்க் ஷாப்பில் லோக்கோ ஷெட்டில் வேலை பார்க்கும் பட்சத்தில் ஓவர் டைம் அலவன்ஸ் ரொம்ப கம்மி தான். டெக்னிக்கல் அலவன்ஸ் வந்து மேபி இந்த இதில் டெக்னீஷியனாக அந்த எஸ்என்டிலாம் பார்த்தோம்ல அதில் வேலை பார்க்குறவங்களுக்கு உண்டு. ஸோ சிம்பிள் தான். காசுக்கேற்ற வேலை அப்படிங்கிற மாதிரி காசு கொஞ்சம் அதிகமாக கொடுத்தாங்கன்னா ஃபிசிக்கல் ஒர்க் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். கொஞ்சம் ஒரு 2000 3000 கம்மியாகும் பட்சத்தில் உங்களுக்கு ஷெட்டிலே வேலை இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டி அதிகம். சரியா? ஸோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் வந்து கம்பேர் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ ஆப்வியஸ்லி பெஸ்ட் ஒர்க் லைஃப் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அசிஸ்டன்ட் ஆப்ரேஷன் ஒர்க் ஷாப்பு, லோக்கோ ஷெட்ல, அதுக்கப்புறம் எஸ்என்டி ஒர்க் ஷாப்பு போடலாம். மாடரேட்டாக இருக்கும் பட்சத்தில் கேரேஜ் அண்ட் வேகன், பிரிட்ஜு, டிஎல்என்ஏசிக்கு போடலாம். டஃப்னா ட்ராக் மெயின்டெய்னர், பெர்மனன்ட் வே, பாயிண்ட்ஸ்மேனு. ஹை ரிஸ்க்னு ஏன் இதை சொல்கிறாங்க? உங்களுக்கு வந்து இந்த ட்ராக் மெயின்டைன் பண்ணக்கூடிய அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் ரிஸ்க், இந்த டிஆர்டி போஸ்டிங்கில் இருக்கக்கூடிய ரிஸ்க்கை கம்பேர் பண்ணி இதை சொல்கிறாங்க. பட் இதையுமே நம்ம டஃப்னு வச்சுக்கலாம். ரிஸ்க்குன்னு போகணும்னு அவசியம் இல்லை, டஃப்னு சொல்லி வச்சுக்கலாம். சரியா? ஸோ உங்களுக்கு வந்து ஒர்க் லைஃப் பேலன்ஸ் வேணும் அப்படின்னா நைட் ஷிஃப்ட் இல்லாத வேலையாக பாருங்கள். மாடரேட்டாக இருந்தாலே ஓகே அப்படின்ற பட்சத்தில் சேலரி நல்லா வரணும்னா இந்த 3 போஸ்டிங் இருக்குது. நல்ல சேலரி வரணும், எனக்கு வேலை எப்படி இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னா ட்ராக் மெயின்டெய்னர், பிவே, பாயிண்ட்ஸ்மேன் போன்ற போஸ்டிங்ஸை நீங்கள் எடுக்கலாம். சரியா? ஸோ இது எனக்கு தெரிஞ்ச பேசிக்கான விஷயங்கள் தான் நான் சொல்லியிருக்கேன். சரியா? கூகுளில் பார்த்து நான் எடுத்த பேசிக்கான விஷயங்கள் தான் சொல்லியிருக்கேன். மேபி நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஏதாவது தவறு கூட இருக்கலாம். யாராவது இதில் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் இருந்தீங்கனாலுமே நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக கொஞ்சம் ஹெல்த்தியாக டிஸ்கஸ் பண்ணுங்கள். சரியா? ஸோ இந்த வீடியோட மெயினான எண்ணமே உங்களுக்கு ஸ்டூடெண்ட் ஆகிய உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்து அதை ப்ராப்பராக நீங்கள் யூஸ் பண்ணுன்றதுக்காக தான். அண்ட் மோர் ஓவர் கரெக்டாக ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து அப்ளை பண்ணுங்கள். என்னென்ன கேட்டகரி, இந்த கண்ணு கேட்டகரி வேறு இருக்குது. ஸோ நோட்டிஃபிகேஷனில் A to B3லாம் கொடுத்துருப்பான். அந்த கண்ணு கேட்டகரிலாம் கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் பார்த்து என்ன கேட்டகரியில் நம்ம தெளிவாக வருவோம், எந்த போஸ்டிங் நமக்கு செட் ஆகும்ட்டு இன்னும் கொஞ்சம் கூட ரிசர்ச் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுங்கள், ப்ரிஃபரன்ஸை கொடுங்க, அவசரப்பட்டு அப்ளை பண்ணுறதை விட. சரியா? ஸோ சப்போஸ் நான் ஏற்கனவே அப்ளை பண்ணிட்டேன் சார், எனக்கு மாற்றணும்னு ஆசையாக இருக்குன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் ஆகும். அதுவுமே நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருப்பாங்க என்னைக்குன்ட்டு. நீங்கள் தாராளமாக அன்றைக்கி என்ன பண்ணிக்கலாம், உங்களுக்கு அப்ளிகேஷனை திருத்தவும் செய்யலாம். சரிங்களா? ஸோ அப்போ பேர்லேயே ஷெட்டுன்ற வார்த்தை வந்தாலோ, ஒர்க் ஷாப்புன்ற வார்த்தை வந்தாலோ, எஸ்என்டின்ற வார்த்தை வந்தாலோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேலை கொஞ்சம் ஃபிக்ஸடாக இருக்கும். இல்லை உங்களுக்கு வந்து அடுத்தடுத்து வெளியூரில் போகக்கூடிய ரூட்டில் போகக்கூடிய வேலைகளுக்கு நைட் ஷிஃப்ட்ஸ் இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. ஆனால் இதுவே ரன்னிங் டைம்லலாம் இருக்கக்கூடிய போஸ்டிங்க்கு ஆப்வியஸ்லி உங்களுக்கே தெரியும், ட்ரெயின் போகுது அப்படின்னா நம்மளும் ட்ரெயின் கூட போய் தான் ஆகணும். போஸ்டிங் போடும், அன்னைக்கு டியூட்டி போடும் பட்சத்தில். சரியா? ஸோ இதை ஞாபகம் வச்சுட்டு அப்ளை பண்ணுங்கள். எஸ், இன்னொரு சில பாயிண்ட்ஸு, சேலரியை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஓரளவுக்கு சேம் சேலரி தான். அதிகபட்சம் 3000 to 5000 ஏறும். ப்ரொமோஷன் அப்படின்றது டிபார்ட்மெண்ட்டை பொறுத்து. டிரான்ஸ்ஃபர் மேபி 5 to 10 வருஷத்துக்கு ஒரு தடவை பாசிபிள் இருக்கலாம். உங்களுக்கு கவர்மெண்ட் குவார்டர்ஸ் எடுத்தோடனேவும் கிடைக்கலாம், இல்லை ஃபியூ இயர்ஸ் கழிச்சும் கிடைக்கலாம். ஸோ அதனால் பெருசாக இதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சி இல்லாமல் எனக்கு எதுனாலும் ஓகேன்னு இருக்கிறவங்க ஜாலியாக கவலைப்படாமல் எது வேணாலும் போட்டு எழுதுங்க, தப்பு கிடையாது. இல்லை சார் எனக்கு இதெல்லாம் தான் கிடைச்சா நான் போவேன், நைட் ஷிஃப்ட் இருக்கிற மாதிரி வேலைகளுக்குலாம் நான் போக மாட்டேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா தெளிவாக ப்ரிஃபரன்ஸை கொடுத்து அதுக்கப்புறம் எக்ஸாமை அப்ளை பண்ணுங்கள். சரியா? ஸோ இதே மாதிரி குரூப் டி சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் அடுத்தடுத்து வரப்போகுது. அதனால் இதான் நம்ம ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டு ஒரு ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அந்த வகையில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரூப் டி சம்மந்தமாக இன்னும் அடுத்தடுத்து உங்களுக்கு சிலபஸ் வீடியோ, ஜிஎஸ்ல என்ன படிக்கணும், மற்ற சப்ஜெக்ட்ஸில் என்ன படிக்கணும், இது எல்லாத்தையுமே நம்ம சேனலில் போடலான்னு இருக்கோம். சரியா? ஸோ தேங்க்யூ கைஸ். ஸோ எக்ஸாம் அப்ளை பண்ணுங்கள். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.